அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஏயா பியா சிஆர்டிஎன் மட்டும் டக்கு டக்குன்னு அனுப்புங்க. ஆன்சர் பார்த்துலாமா? நீங்க 12th புக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பா உங்களால விடையளிக்க முடியும். ஓகே, முதல் கேள்விக்கு சரியான பதில் அஞ்சரை தும்பி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு இதழ்ல மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரை வந்து எந்த தொகுப்புக்காக வெளியிட்டாங்க அப்படின்னா அஞ்சரை தும்பி. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டா இருந்தா நீங்க வந்து மார்க் போட்டுக்கோங்க. இந்த இப்படி போட்டுக்கோங்க. கரெக்டா இருந்தா 1, அடுத்து 1, அடுத்து 1, இப்படியே 1 1 போட்டே வாங்க. லாஸ்ட்ல கரெக்டா இருக்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு 50க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லணும். சரியா? ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க. நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லருடைய கூட்டுப்பறவை பொன்னே போல் போற்றுவர் என்ற புகழாரம் சூட்டியவர் யார்? 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன் ஃபாஸ்டா அனுப்புங்க. நான் கேள்வியை திரும்ப வாசிக்கிறேன். இரண்டாவது கேள்விய நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லாருடைய கூட்டுப்பறவை பொன்னே போல் போற்றுவர். நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லாருடைய கூட்டுப்பறவை பொன்னே போல் போற்றுவர் என்று புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாதேவனா, சிவஞானமா, சண்முகமா, சுவாமி விபுலநாதரா? இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் இலவசமாக ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வழங்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் இலவசமான கல்வி சேவை இது. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர் நடத்தக்கூடிய இந்த அகாடமியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி சுவாமி விபுலநாதர். அதாவது நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லாருடைய கூட்டுப்பறவை பொன்னே போல் போற்றுவர் என்ற புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா சுவாமி விபுலநாதர். ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி. மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பாருங்க. ஏ பிஏ சிஆ டிஎன் ஃபாஸ்டா தட்டி விடுங்க பார்ப்போம். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். சரியா? ஆப்ஷன் ஏ பாருங்க, மயிலை சீனி வேங்கடசாமி. ஆப்ஷன் பி வாணிதாசன். ஆப்ஷன் சி அசலாம்பிகை அம்மையார். ஆப்ஷன் டி கண்ணதாசன். அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி பாருங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்பணும். ஆன்சர் பார்க்கலாமா? இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட். இதில் வந்து டெய்லி வந்து காலையில் உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் வந்துட்டே இருக்கும். அந்தந்த டைம் நாங்கள் ஷெடியூல் கொடுத்தபடி நீங்கள் வந்துடணும். டெஸ்ட் போர்ஷன்ஸ் ஏற்கனவே ஷெடியூலில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் உங்களுக்கு டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏஜிடி பிடி அப்படிங்கிற தலைப்பில் இந்த டெஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பிளேலிஸ்ட்ல. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி தான் சரியான பதில். மயிலை சீனி வேங்கடசாமி ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஒருக்க வாசிக்கிறேன். மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 4வது கேள்வி பாருங்க. இது எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப வேலிடா எடுத்திருப்போம். மிஸ் பண்ணாதீங்க. நீங்க டெய்லி நாங்க கொடுத்த அந்த பிளான் படி ஸ்டாண்டர்டை படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் கூடியாந்துருங்க. 4th கொஸ்டின் பாருங்க. 4வது கேள்வி. சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில், நல்லா கேட்டுக்கோங்க, சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் இருப்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமியா, இல்ல விஸ்வநாதனா, வாவே சு ஐயரா, அல்லது சிதம்பரநாதனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் எது அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புங்க. ஏயா பியா சியா டியா 4 ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும்.
சரியா? ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுட்டே வாங்க. லாஸ்டா 50க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும் கமெண்ட்ஸ்ல. ஸோ அது வந்து எனக்கு சந்தோஷம் அளிக்கிற மட்டும் இல்லாம உங்களுக்கும் அது சந்தோஷமா அளிக்கும். அண்ட் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ 50 நாள் உழைப்பு, அயராமல் உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா 60 வயது வரைக்கும் அசராம, ஏன் 100 வயசு வரைக்கும் கூட அசராம நம்ம வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுட்டு எல்லாமே பண்ணுங்க. ஸோ அடுத்து ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி கரெக்டா போட்டிருக்கீங்களா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஒன்ஸ் மோர் நான் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்காண்டி வாசிக்கிறேன். சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் இருப்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அறிமுகப்படுத்தினா? மயிலை சீனி வேங்கடசாமி. எதுல அறிமுகப்படுத்தினாரு? அகநானூற்றில் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினார். சரியா? யாரோடத? சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன்னோட கொடியில யானை இருக்கு, சங்க காலத்துல உள்ள பாண்டியனோடதுல. சரியா? அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்காது மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்து பார்க்கலாம். இது 12ஆம் வகுப்பு தமிழ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கேள்வி, மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் யாரு? யாரு? பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷன் பி சர்க்குணர், ஆப்ஷன் சி சாலமன், ஆப்ஷன் டி ராமநாதன். அதாவது மாறுபட்டு சிந்திக்கலாமா அப்படின்னு ஒரு நூறு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. 4 பேர்ல யாரு? கரெக்டா சொல்லுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் இருக்கும். ஸோ சேம் டைம் தான். அங்க ஒரு கிளிக் பண்ணுவீங்க, இங்க ஒரே ஒரு லெட்டரை தட்டி விடுவீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சோர்வடையாதீங்க. வந்து ட்ரை பண்ணதான் வரும். சரியா? டென்ஷன் இல்லாம பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன தோணுதோ அனுப்புங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உங்களுக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து இது ஃபர்ஸ்ட்ங்கிறனால நீங்க முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சாலமன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சாலமன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், சாலமன். ஸோ இந்த சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா? போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து 1 மார்க் போட்டுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு மார்க் கவுண்டிங் காண்டி 1 மார்க் போட்டுக்கிற சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்து பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 6வது கேள்வி பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற நூல், அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அந்த நூலை எழுதினவர் யாரு? அதாவது அதோட ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் ஏ, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. ஏயா, பியா, சியா, டியான்னு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க நெல்லையப்பர். 2வது பாருங்க ராமநாதன். 3வது நடராஜன். 4வது ஆறுமுக நாவலர். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ராமநாதன், அரு ராமநாதன். அது ஏன் அதை அவங்க இனிஷியல் நான் அதை கரெக்டா கொடுத்துருக்கேன்னா, சில நேரம் வந்து இனிஷியல் வச்சு கூட நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. நான் பேர் ஒரே மாதிரி இருக்கும், இனிஷியல் வெவ்வேறு ஆகுங்க. ஸோ அதனாலதான் இனிஷியலோடய நான் கொடுத்துருப்பேன். அரு ராமநாதன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அரு ராமநாதன். சரியா? அரு ராமநாதன். அடுத்து பார்க்கலாமா? 7வது கேள்வி. 7வது கேள்வி பாருங்க. தெரியுதா? 7வது கேள்வி. மரங்கள் சாபங்கள் ஆகும். அதாவது மரங்கள் இல்லை, இது வரங்கள். சாரி, பிரிண்டிங் மிஸ்டேக். வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற அடிகளை எழுதியவர் யார்? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கொஸ்டின் மார்க் கூட வரலாம். அதாவது வரங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய வரங்கள் வந்து சாபங்கள் ஆகும். இங்கே அப்படி வரங்கள் வந்து சாபமே ஆகும் அப்படின்னா என்றால் இங்கே தவங்கள் எதற்காக, எதுக்கு நம்ம தவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடிகளை வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. சரியான பதில நீங்க தான் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். ஏஆ, பிஆ, சிஆ, டியான்னு பாருங்க.
First option A Abdul Rahman, option B புதுமை பித்தன், option C வாணிதாசன், option D கண்ணதாசன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா அனுப்புங்க. டக்குன்னு ஆன்சர் அனுப்பணும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட அந்த ஃபாஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கு தான் பார்க்குறேன். சரியா? அதே மாதிரி நீங்க திங்க் பண்ற டைம் அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சார் 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னா ஆப்ஷன் ஏ, அதாவது அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நான் திரும்ப கொஸ்டின் ஒர்க் வாசிக்கிறேன். வரங்கள் சாபங்களாகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற அடைகளை எழுதுனது யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஒருவேளை நீங்க வந்து படிக்கவே இல்லை அப்படின்னாலுமே டெய்லி நீங்க டெஸ்ட்டுக்கு வந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அபோவ் 2000 மேல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆயிடும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதையே அது நீங்க கொஸ்டின் பேங்கா நினைச்சாவது கொஞ்சம் படிங்க. ஓகேவா? ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம், அவ்வளவுதான் நான் சொல்றது. அப்துல் ரஹ்மான் யார் எழுதுனா அப்துல் ரஹ்மான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டா நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல 50க்கு எவ்வளவு நீங்க சொல்லணும். ஓகேவா? அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம். புதையுண்ட வாழ்க்கையை மீண்டெழுதலின் ரகசியம், புதையுண்ட வாழ்க்கையை மீண்டெழுதலின் ரகசியம் என்ற கவிதை தொகுப்புகளை எழுதினது யாரு? கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே வேலிடா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் என்ற கவிதை தொகுப்புகளை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எழுதினது யாரு? 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. சரியான பதில் அனுப்புங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்டா அனுப்புங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் வந்து உங்களை ரீட் பண்ணிட்டு தான் வந்து டெஸ்ட் எழுத சொல்றேன். ஏன்னா படிச்செல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ரீட், ஒன்லி ரீட். ஓகேவா? ரீட் பண்ணாலே போதுமானது என்ன பொறுத்தளவு. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரீட் பண்ணிட்டு எழுதி பாருங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சுகந்தி சுப்பிரமணியன், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து சுகந்தி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காங்க. சரியா? சுகந்தி சுப்பிரமணியன். ஆன்சர் கரெக்டான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுட்டே வாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 9வது கேள்வி. புறநானூற்றில் எத்தனையாவது பாடலில் யவனர்களது கப்பல் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது? அதாவது புறநானூறு, இந்த அகநானூறு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து கேள்விகள் வராம இருக்காது. எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே வரும். சோ எல்லா போட்டித் தேர்வுக்காரங்களுமே இது கவனிக்கலாம். புறநானூற்றுல எத்தனையாவது பாடல்ல யவனர்களது கப்பல்கள் பற்றி குறிப்பு இடம்பெறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க இங்க. சரியா? அதுதான் இங்க முக்கியம். 56, 59, 55, 52. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்டா அனுப்புங்க. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஆகும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 56. புறநானூற்றுல எத்தனையாவது பாடல்ல யவனர்களது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுது அப்படின்னா 56. எத்தனையாவது பாடல்கள்ல யவனர்களுடைய கப்பல்கள் பற்றிய குறிப்பு இருக்கு? 56. அடுத்து பார்க்கலாம். 10வது கேள்வி. தசரதன் தன் நாட்டையும் மிகவும் செழிப்பாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் எந்த காண்டத்தில் கூறியுள்ளார்? சுந்தரகாண்டமா, அயோத்தி காண்டமா, பாலகாண்டமா, உத்தரகாண்டமா? தசரதன் தன் நாட்டை மிகவும் செழிப்பாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் அப்படிங்கிறத கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த காண்டத்துல குறிப்பிட்டு? எப்படியே ராமாயணத்துலதான் கம்பர் சொல்லிப்பாரு, கம்ப ராமாயணம். சரியா? சோ அந்த வந்து ஆனா கம்பர் இட்ட பேர் ராமாவதாரம், அது இங்க தெரியும் தானே உங்களுக்கு? ஆமா, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சுந்தரகாண்டத்தை சொல்லியிருக்காரா, அயோத்தி காண்டம், எந்த காண்டத்துல அவர் வந்து தசரதன் அப்படி சொல்லியிருக்காரு கம்பரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏ, பிஆ, சிஆ, டிஆன்னு.
ஆன்சர் பார்க்கலாமா? பாலகாண்டம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தசரதன் தன் நாட்டை மிகவும் செழிப்பாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் அப்படிங்கிறத கம்பர் எந்த காண்டத்துல சொல்றாரு அப்படின்னா பாலகாண்டத்துலதான் சொல்றாரு. சரியா? பாலகாண்டத்துல சொல்றாரு. சோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் 10க்கு சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 11வது கேள்வி. கல்லாரை ஆயினும் கற்றாலை சேர்ந்தோகின் நல்லறிவு 4 தலைப்படுபவர் என்ற பாடல் பயின்று வரும் நூல் எது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லாரை ஆயினும் கற்றாலை சேர்ந்தோகின் நல்லறிவு 4 தலைப்படுபவர் என்ற பாடல் பயின்று வரும் நூல் எது? இந்த பாடல் எந்த நூல்ல வருது? மூதுரையா, திருக்குறளா, புறநானூறா, நாலடியாரா அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார். நாலடியார்ல தான் சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கல்லாரை ஆயினும் கற்றாலை சேர்ந்தோகின் கற்றாரை. ஆமா, இது கற்றோரைன்னு கூட வரும், அப்படி கூட வரலாம் நினைக்கிறேன். கற்றோரை சேர்ந்தோகின் நல்லறிவு 4 தலைப்படுபவர் என்ற பாடல் பயின்று வரும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார். சோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க கணக்கு போட்டவங்க லாஸ்டா நீங்க மார்க் சொல்லணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அதன் பிறகும் என்ற நூலின் ஆசிரியர். பாத்தீங்களா, இப்படி ஒரு நூல் பேரு. அதன் பிறகும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்டா தட்டி விடுங்க பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நீங்க தேர்வுக்கு வரணும். தொடர்ந்து படிச்சா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். தொடர் முயற்சி தான் வெற்றியை தரும். இதுக்கு மேல சொல்ற கேரண்டி ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் நீங்க கேளுங்க, எனக்கு இது வேணும், இப்படி இருந்தா எனக்கு பிடிக்குது, நீங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்லதான் நான் என்ன பண்ண முடியும். உங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறத நீங்க என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணா மட்டும்தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி உங்க வழியில நான் வர முடியும். சரியா? ஸோ ஷார்ட்ஸ் சயின்ஸ் சோசியல் கேட்டிருந்தீங்க, வெரி குட். நான் கண்டிப்பா போடுறேன், சயின்ஸ் சோசியலுக்கே போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஷார்ட்ஸ்ல எனக்கு இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும், எனக்கு அது ஒரு செகண்ட்ல பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால சயின்ஸ் சோசியல் மட்டும் அதுல போடுறேன். நீ எல்லாமே போட மாட்டேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். சரியா? 12வது கேள்வி பார்க்கலாமா? சோ யார் இதுல சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நதி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அதன் பிறகும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா தமிழ் நதி. சரியா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி. புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடியது? புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து எந்த சாமியை பத்தி பாடினது? எந்த கடவுளை பத்தி பாடியிருக்கு? பொதுவாகவே ஒரு நூல் எழுதும் போது கடவுள் வாழ்த்து எழுதுவாங்க. ஏன்னா எப்பயுமே இப்ப நம்மளுமே ஒரு நூல் எழுதுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்மளோட இஷ்ட தெய்வங்களுடைய ஒரு கடவுள் வாழ்த்து எழுதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது முறை. ஸோ அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இங்க அதே மாதிரி புறநானூற்றுலயும் இப்ப முந்தைய காலத்துல கன்ஃபார்மா கடவுள் வாழ்த்து இருக்கும். இப்ப எழுதுறாங்களான்னு தெரியாது, ஆனா முன்னாடி இப்படிதான் எழுதுவாங்க. ஸோ அதுல புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து யாரை பத்தி எழுதுனாங்கன்னு கேக்குறாங்க. சோ சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சிவன். சிவனை பத்தி தான் புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து பாடல எழுதியிருப்பாங்க. அப்ப கடவுள் வாழ்த்து யாரை பற்றி கூறியது? சிவன். ஆப்ஷன் சி தான் இங்க சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 14வது கேள்வி. ஒருவருடைய புகழ், அப்புறம் வலிமை, கொடை, அருள், இந்த நாலுமே போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுறது எந்த திணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கூறுது சொல்லுங்க? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள், இந்த நாளையுமே சிறப்பித்து கூறும் திறமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது கூறுது? ABSCRDN மட்டும் அனுப்புங்க. பாடான் திணையா, வஞ்சி திணையா, உளிங்கை திணையா, காஞ்சி திணையா? எதை சொல்லுவோம்? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள், இந்த நாளை பத்தி எந்த திணை சொல்லும்?
சரியான பதில் பார்த்துடலாமா? பாடான் திணை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பாடான் திணையில தான் வந்து ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் இந்த 4 பத்தியுமே கூறுறது இந்த பாடான் திணை தான். அதாவது நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுறது. நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது இது பாடான் திணை. ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் 14வது கேள்விக்கு. ஆன்சர் கரெக்டா இருந்தா நீங்க டக்கு டக்குன்னு மார்க் போட்டு வேலை. நான் அதுக்கு தான் கோடா போட்டுக்கோங்க. கரெக்டா இருந்தா ஒரு கோடு, அடுத்து கரெக்டாக ஒரு கோடு, கடைசியில் அந்த கோடெல்லாம் எண்ணிக்கலாம். ஈஸியா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து பார்க்கலாம் 15வது கேள்வி. பாறைகளில் இருந்த பழங்கால கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி தந்தவர் யார்? சூப்பர்ல. பாறைகள்ல இருந்த பழங்கால கல்வெட்டுகள்லாம் படியெடுத்து, அதாவது ஒரு இது காப்பி பண்ணி அதை வந்து நூலாக்கி தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஐராவத மகாதேவன். ஆப்ஷன் பி வந்து சாந்தலிங்கம். ஆப்ஷன் சி வந்து சத்தியமூர்த்தி. ஆப்ஷன் டி வந்து உதயச்சந்திரன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில் பாருங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா பாருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஐராவத மகாதேவன். ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான பதில். பாறைகள்ல இருந்த பழங்கால கல்வெட்டை என்ன பண்ணாருன்னா இவரு அதை நம்மளுக்கு காப்பி பண்ணி ஒரு நூலா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது அந்த நூல்ல வந்து இருக்கும். ஏன்னா பாறையை பேத்துட்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சொத்து, அது முன்னோர்களுடைய சொத்து, நம்ம அதை பாதுகாக்கணும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அதுல உள்ள படிவங்கள், அதுல உள்ள விஷயங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு காப்பி, ஒரு ஜெராசிடமா ஒரு காப்பி எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு புக்கா போட்டோம்னா அந்த மக்கள் வந்து எங்க இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் லாங்குவேஜ் புரிஞ்சிச்சு, இவர் எழுதக்கூடிய லாங்குவேஜ் புரிஞ்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அது யார் நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னா ஐராவத மகாதேவன் அப்படிங்கிறவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 16வது கேள்வி. கேள்வி எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்ல. அது ஒரு லைட் டெஸ்ட். நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் இதுல கேட்கலாம். பட் நான் ரிப்ளை பண்றது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்க கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உடனே நான் அதை ஆட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ நீங்க அதை பத்திலாம் கவலை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க. ஓகேவா? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க. ஐராவத மகாதேவன் 10 இடம்பெற்ற எந்த அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டு இடம்பெற்றுள்ளது என கண்டுபிடித்து இலக்கியத்தையும் கல்வெட்டையும் ஒருங்கிணைத்தார்? பாத்தீங்களா? அவர் தான் இந்த கல்வெட்டு இலக்கியத்தை சொல்றான்னு சொல்லிட்டோம்ல. ஆனா வந்து இது என்னன்னா புகழூர் கல்வெட்டு. சரியா? இத வந்து இது பண்ணதும் அவர் தான். சோ இது வந்து யார பத்தி கூறுது அப்படின்னு அவர் சொன்னாரு. புகழூர் கல்வெட்டுல எந்த மன்னனை பத்தி இருக்கு? அப்ப இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏபிஎஸ்சிஆர்டின்னு தட்டுவீங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி சேரன். யாரை பத்தி சொல்லுது? புகழூர் கல்வெட்டு சேரன். அப்ப ஐராவத மகாதேவன் 10 இடம்பெற்ற எந்த அரசரோட பெயரை போய் சொன்னாரு? சேரன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் இங்க சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 17வது கேள்வி. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார்? 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஏ, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஜார்ஜ் மிலி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. திரைப்படத்துல கதையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் டி, ஜார்ஜ் மிலி. சரியா? ஓகே, ஆன்சர் கரெக்டா இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அடுத்து பாருங்க 18வது. ஹிட்லரை உருவகப்படுத்தி சார்லி சாப்ளின் உருவாக்கிய கதாபாத்திரத்தோட பெயர் என்ன? ஏ, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா தட்டி விடுங்க.
4 ஆப்ஷன்ல எது? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹிட்லரை உருவாக்கப்படுத்தி சார்லி சாப்ளின் உருவாக்கிய கதாபாத்திரத்தோட பெயர் என்ன சொல்லுங்க? ஹேன்கோல். ஹேன்கோல். ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. நான் ஃபாஸ்டா உங்களை திங்க் பண்ண சொல்லி ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண சொல்லிக்க, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் போலாமா? பாத்துக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு மார்க் போட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து 19வது கேள்வி. திரைப்படத்திற்கு முன்னோடியான அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவத்தை படம் பிடிக்கிறது, கேப்சர் பண்றது, அதை யார் கண்டுபிடிச்சார்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தாமஸ் ஆல்வா எடிசன். ஆப்ஷன் சி தான் இங்க சரியான பதில். தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து பார்க்கலாம். கவிஞர் நகுலன் அவர்கள் யாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பாரதியார். கவிஞர் நகுலன் அப்படிங்கிறவர் வந்து யாருடைய கவிதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொன்னா பாரதியாரோட கவிதைகளை தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அப்ப ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான பதில். அப்ப 20 கேள்வி இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அதேதான், கவிஞர் நகுலனோட இயற்பெயர் என்ன? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. கேட்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற கேள்வி தான் கேட்பாங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் கேட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? ஆன்சர் பார்க்கலாமா? துரைசாமி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். துரைசாமி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? கரெக்டுன்னா கரெக்டுன்னு கொடுக்கோங்க. ஓகேவா? தினமுமே உங்களுக்கு தேர்வு நடந்துட்டு இருக்கு. இலவச ஆன்லைன் தேர்வு வகுப்புகள் ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும், சரியா? எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, டெட், டிஆர்பி சைட்ல இருந்து என்னென்ன வருதோ அது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது, அடுத்து வந்து யூபிஎஸ்சி போடுறதா இருக்கும். ஸோ அதனால தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, ஓகேவா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. 22வது கேள்வி பாருங்க. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இந்த மூன்றுமே எந்த காப்பியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஆன்சர் பார்க்கலாம். சமணம். ஆப்ஷன் ஏதோ சரியான பதில். வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. செக் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க. ஓகே, அடுத்து 23வது கேள்வி. தலைவர் காட்டில் பொலிவுடன் போராடி இறந்துவிட தலைவி துயரில் கூறும் நூல் எது? இது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக் சொல்லட்டுமா? அதாவது தலைவர் வந்து காட்டுல வந்து புலியோட போராடி, சரியா, இறந்து விட தலைவி துயரில், அதாவது துன்பத்துல
கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஏபிஎஸ்சிஏடியா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து பார்க்கலாம். 24வது கேள்வி, தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் யார்? ஏபிஎஸ்சிஆர்டிஆர் மட்டும் அனுப்புனா போதும். பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். பணம் பாரனார். அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க சரியான பதில் இல்லையா? கரெக்டா? ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்களா? பணம் பாரனார். பாரானார். அடுத்து பார்க்கலாம். 25வது கேள்வி, தென்னிந்திய நடிப்புலகின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? இது எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஏபிஎஸ்சிஆர்டிஆ யார கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. யார கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஏன்னா இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று விஷயம். ஸோ 50 கேள்விக்கு ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கணுங்கிறக்காண்டி இதை நான் கொடுத்தேன். பட் இது இருக்கு 12th இருக்கணும் உங்களுக்கு கண்டென்ட். படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியான பதில் ஆப்ஷன் சி சிவாஜி கணேசன். சரியான பதில் ஆப்ஷன் சி சிவாஜி கணேசன். அடுத்து இவரை பத்தி இன்னொரு பேர் பாருங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 26வது கேள்வியில சிவாஜி கணேசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டுக்கேன். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஏபிஎஸ்சிஆர்டிஆ எது இவருடைய இயற்பெயரா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏபிஎஸ்சிஆர்டிஆன்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான பதில் சின்னையா கணேசன். அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். சின்னையா கணேசன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ அது கரெக்டா போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சிவாஜி கணேசனுடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னையா கணேசன். அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். ஓகே, அடுத்து போலாமா? ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் யார்? இது எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் 12th அதுக்கு தான் கரெக்டா படிக்க சொன்னேன். சும்மா நான் ரீட் தான் பண்ணி விட்டு எழுத சொல்றேன். ஏன்னா மனப்பாடம் பண்ணவே முடியாது யாராலையுமே. ஜஸ்ட் ரீட் தான் பண்ண முடியும். அந்த டயத்துல கொஸ்டினை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதிட்டு வரும். எப்பயுமே அப்படிதான். போட்டி தேர்வுனாலே அப்படிதான். ஏன்னா அத்தனை புக்ஸுமே நம்மளால படிக்க முடியாது. அதனால நீங்க பயப்பட வேணாம். முடிஞ்ச அளவு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். சரியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? சரியான பதில் சொல்லலாமா? சரியான பதில் சொல்லவா? ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதல்ல கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இத ஃபர்ஸ்ட் கூறியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற தொடரை முதல்ல கூறினது யாருன்னா மயிலைநாதர். யாரு? மயிலைநாதர். ஓகே, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து போலாமா? 28வது கேள்வி, ராவண காவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றுனது யாரு? அதாவது ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு காப்பியம் அதை இயற்றுனது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன்ல சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏபிஎஸ்சிஆர்டிஎன். சரியான பதில் சொல்லுங்க பார்த்துடலாமா? ஏபிஎஸ்சிஆர்டிஎன் மட்டும் சொன்னா போதும். ஏன்னா இதே டைம் உங்களுக்கு எக்ஸாம்ல எடுக்கும். ராவண காவியம் என்ற குறுங்காப்பியத்தை, ராவண காவியம் அப்படின்னு ஒரு குறுங்காப்பியம் இருக்கு. சோ அதை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா?
யாருன்னா புலவர் குழந்தை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்து மார்க் போட்டுக்கலாம், ஒரு மார்க் போட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒரு நாள் விட்டாலும் கண்டிப்பா உங்களால டெஸ்ட் எழுத முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நான் படிக்கவே இல்லை ஆனா டெஸ்ட் எழுதிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா எழுதி பாருங்க, அது தப்பே கிடையாது. சரியா? அடுத்து 29வது கேள்வி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின். இந்த குறப்பாவில் எந்த அணி பயின்று வந்திருக்கு? இப்படிதான் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. ஏ பியா சி டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின். ஸோ அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 30வது கேள்வி வந்துட்டோம் வெற்றிகரமா. திருவள்ளுவரின் நினைவு போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவரோட பேர்லயே திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கான். அது வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரா, நாகப்பட்டினமா, கன்னியாகுமரியா, வேலூரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வேலூர். ஆப்ஷன் டி தான் சரியான பதிலுங்க. ஏன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாட்டை வேலூர்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அவரோட பேர்ல அவரோட நினைவா நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல வைக்கணுங்கிறக்காண்டி வேலூர்ல வச்சா நல்லா இருக்குங்கிறக்காண்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன். பட் வந்து இது வந்து எங்க இருக்குன்னா வேலூர்ல தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் டி சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, 31வது கேள்வி. சென்னை மாகாணத்தின் தலைவராக யாருடைய காலத்தை சென்னையில் பொற்காலம், அதாவது நம்ம அடிமையா இருக்கும் பொழுது ஒரு 1-2 பேர் நல்லவங்களா இருப்பாங்களா, அதுல வந்து இவர் நல்லவருங்கிற மாதிரி புக்ல கொடுத்துருக்காங்க. தலைவராக யாருடைய காலத்தை சென்னையில பொற்காலம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தாமஸ் பிட். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தாமஸ் பிட். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 32வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டில் உருவான புனித மேதை தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி? நான் புரியுற சொல்லவா? அதாவது எந்த வருஷத்துல புனித மேதை தேவாலய தர்மப்பள்ளி அப்படின்னு ஒண்ணு ஆசியாவில் உருவாச்சு, அதாவது அதுதான் வந்து ஆசியாவில் முதல் ஐரோப்பிய கல்வி முறையில உள்ள பள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருடன்னு கேட்கறதுதான் சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது சரியான பதில் சொல்லுங்க, வருடத்தை சொல்லுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு ஃபாஸ்டா அனுப்பி விடுங்க. டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருங்க, அந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு. ஏன்னா படிக்க படிக்க உங்களுக்கு மனப்படம் ஆயிடும். ரிவிஷன் டெஸ்ட் நான் 2 கொடுத்துருக்கேன். ஷெடியூல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்புலையும் எஸ்ஜிடி பிடி அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்கும். நான் வேணா அடிஷ்னலாக யூஜிடிஆர்பிங்கிற தலைப்பை கூட சேர்க்குறேன். அண்ட் யூஜிடிஆர்பியில் வந்து உங்களுக்கு வந்து மேஜர் வைஸாக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டு டிப்ஸு சொல்லிட்டு அதுக்கடுத்து சிலபஸ் சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். சரியா? யூஜிடிஆர்பிக்கும் தனியாக போடுறேன். பட் யூஜிடிஆர்பி இதையும் படிக்கணும், ஏன்னா நம்ம கண்டென்ட்டையும் கிளியர் பண்ணணும். அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 1715.
ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? முப்பத்தி மூணாவது கேள்வி, ராமலிங்க அடிகளின் பாடல்களை தொகுத்தவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணணும். ஏ பி சி டி? ஆன்சர் பார்க்கலாமா? தொழுவூர் வேலாயுதம் முதலியார். நான் ஃபாஸ்டா எடுத்து ஆன்சர் பண்ண சொன்னேன். ராமலிங்க அடிகளோட பாடல்களை தொகுத்தவர் யாருன்னா தொழுவூர் வேலாயுதம் முதலியார். ஏதான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த பாருங்க 34வது கேள்வி, கல்லாருக்கும் கற்றவருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே என்றவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ராமலிங்க அடிகளார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ராமலிங்க அடிகளார். அடுத்து பார்க்கலாம் 35வது, சைவ திருமுறைகள் 12 முதல் 3 திருமுறைகள் யாரால் பாடிய தேவாரம் ஆகும்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏபிஎஸ் சிஆர்டிஎன் ஃபாஸ்டா தட்டி விடுங்க. ஏன் வந்து ஃபாஸ்டா வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேள்விகள், அதனால கொஞ்சம் வேகமா போவேன். திருஞான சம்பந்தர் கரெக்டா? சைவ திருமுறைகள் 12 முதல் 3 திருமுறை யாரப்படுறது? திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 36வது கேள்வி, கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடலை தேங்கி இருக்கும் பகுதிக்கு என்ன பெயர்? ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான், உப்பங்களி. ஆப்ஷன் பி தான் உப்பங்களி. அடுத்து 37வது பார்த்துடலாம். ஆனூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஏபிஎஸ் சிஆர்டியா? ஃபாஸ்டா தட்டி விடுங்க பார்ப்போம். காலையில எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு வந்து கடன்னு ஒரு படிச்ச மாதிரி ஒரு 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு தேர்வுல வந்துடும். நீங்க படிச்சாலும் படிக்கனாலும் தேர்வுக்கு வந்துருங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆல் சப்ஜெக்ட் கவர் பிளான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய லைஃப். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியான பதில். அகனானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து பார்க்கலாம் 38வது கேள்வி, அகனானூற்றில் மணிமேடை பவளம் பிரிவில் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? 180. கரெக்டா? ஆப்ஷன் பி தான் இங்க சரியான பதில். 180. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கடைசியில மார்க் எவ்வளோன்னு சொல்லணும் 50க்கு. சரியா? அடுத்து 39வது கேள்வி தெரியுதான்னு பாருங்க. சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புதினம் எந்த ஆண்டுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 1997. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 1997 சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புதினம் எந்த ஆண்டுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 1997. ஆப்ஷன் சி. வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, 40வது கேள்வி வந்துட்டோம். அவ்வளவுதான், இன்னும் ஒரு 10 கேள்வி தான். 50க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் பார்த்துடலாம். இது 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு பார்த்துட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. யாருடைய படைப்புகளாலும் துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருதுகளை பெற்றுள்ளன? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? சரியான பதில் பார்க்கலாம். சரியான பதில் பார்க்கலாமா? கெஸ் பண்ணிட்டீங்கல்ல. ஆப்ஷன் பி, தோப்பில் முகமது மீரா. இது மீரான் அப்படி இன்னும் வரும்னு நினைக்கிறேன். சரி, அதை கூட நான் பார்த்து சொல்றேன். தோப்பில் முகமது மீரான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 41வது கேள்வி. யாருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, அதாவது ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகிய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு? யாருடைய கவிதை? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? சிற்பி பாலசுப்ரமணியம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அடுத்து பார்க்கலாம். 42வது கேள்வி. பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் என்ற அடிகள் எதை குறிக்கிறது? நாலு ஆப்ஷன் எது சரியான பதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் தமிழ் தாய். ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியான பதில், தமிழ் தாய். அடுத்து பார்க்கலாம். நாற்பத்தி மூணாவது கேள்வி. அந்நிய மருந்தின் அரை முதல் ஆகிய மும்மூதர் பொறுப்பும் உரிய என்ப என்ற பாவகையோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து கூறும் நூல் எது? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கெஸ் பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கேள்விகளா கொடுக்குறோம், மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே 12th தமிழ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஃபுல்லா கவர்டு கொஸ்டின் எடுத்திருக்கேன் நான். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல எவ்வளவு மார்க்குன்னு சொல்லணும், 50க்கு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தொல்காப்பியம். அந்நிய மருந்தின் அரை முதல் ஆகிய மும்மூதர் பொறுப்பும் உரிய என்ப என பாவகையோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்துக் கூறும் நூல் இது தொல்காப்பியம். அடுத்து பார்க்கலாம். 44வது கேள்வி வந்துட்டோம். போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்துள்ளவர் யார்? 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்டா அனுப்புங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? நடராஜன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், நடராஜன். அடுத்து ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. 45வது கேள்வி வந்துட்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவு கால வகையான என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஏ, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகைக்காண்டி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஏன்னா பழசெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியே இது பண்ணுவோம், ஏன்னா அதுதான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். ஸோ இது வந்து ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க. அது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ, நன்னூல். ஆப்ஷன் ஏ, நன்னூல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட்டாக 50க்கு எவ்வளோ மதிப்பெங்கன்னு சொல்லணும். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா உங்களை நீங்களே அசஸ் பண்ணும்போது தான் நம்ம எங்கே தப்பு விடுறோம், நீ எது கரெக்டான விடைன்னு உங்களுக்கே தெரியும், சரியா? அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லும் போது உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். கம்பர் எத்தனை பாடலுக்கு, 46வது கேள்வி, எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை பாடியுள்ளார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 1000க்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே சரியான பதில். அடுத்த ஆன்சர் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நீர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் எந்த பாடல் கூறுகிறது? 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஏபிஎஸ்சிஆர்டிஆர் மட்டும் சொன்னா போதும், அவ்வளவுதான் முடிய போகுது. நீங்க கஷ்டப்படுற ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். அதனால வந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்காதீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? புறநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நீர்வழி விரிந்த குடும்ப முறையை வந்து ஒக்கூர் மாசாத்தியார் எந்த பாடல கூறியிருக்காருன்னா புறநானூற்றுல கூறியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மகனை நடுவனாக கொண்டு தலைவனும், ஒரு நிமிஷம் தெரியுதா? மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழும் தனி குடும்பங்கள் பற்றி எது கூறுகிறது? கலித்தொகையா, 18 திருக்குறளா, ஐங்கூறா? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஐங்குறுநூறு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், ஐங்குறுநூறு. மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழும் தனி குடும்பங்கள் பற்றி எது கூறுது அப்படின்னா ஐங்குறுநூறு கூறுது. ஓகே, 48வது கேள்வி. அடுத்து 49வது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜலாலுதீன் ரூமி உடைய சூப்பி தத்துவ படைப்பான மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது? ஓகே, ஆன்சர் பார்த்துலாமா? 25,600. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஜலாலுதீன் ரூமியுடைய சூப்பி தத்துவ பாடல்கள் மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25,600 பாடல்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இறுதியாக லாஸ்ட் கேள்வி வந்துட்டோங்க. 12ஆம் வகுப்பு தமிழ்ல ஓவரால எடுக்கிறக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கேள்விகளும் முக்கியமானதா எடுக்கிறேன் நான். ஸோ நீங்க வந்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்க, சரியா? நம்மகிட்ட அனைத்து வகுப்புகளும், அனைத்து தேர்வுகளும், அனைத்து மெட்டீரியல்ஸும் இலவசமா வழங்கிட்டு இருக்கோம்.
போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி CCC மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, சரியா? ஆமா, பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். டெட் காம்படிட்டிவ், அப்புறம் BT SGT எக்ஸாம் அப்படிங்கிற 3 பேர் வச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ள போட்டிருப்பேன், சரியா? பாருங்க, 50வது கேள்வி. சீத்தாள பத்திரம் என்ற அக்கால பாடசாலை சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் ஆன்சர் சொன்ன உடனே எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேள்விகள்லாம் எந்த அளவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சாங்கிறதையும் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான UGTRBயோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் போட போறேன். அண்ட் PGTRBக்கும் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் போட போறேன். அப்புறம் SIக்கு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு போட போறேன். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு TNPSCல குரூப் 2 குரூப் 4 தனியா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் சொல்லியிருக்கேன் நான், ஓகேவா? அண்ட் UPSC எக்ஸாமுக்கும் நம்ம போட போறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டேங்க, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்க போறோம். ஓகே, 50வது கேள்விக்கு சரியான பதில் தாளை மடல். அதாவது சீத்தாள பத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அக்கால பாடசாலையில என்ன தமிழ் சொல்லு பேர்னா தாளை மடல். ஆப்ஷன் D தான் வந்து சரியான